இருக்காங்க. இப்போ வந்து விஜய் தனி கட்சியாக பெரும்பான்மை பெற்றிருக்கிற சமயத்தில் அரசியல் ஆட்டங்கள்லாம் ஆடும்போது ஒரு கவலையாக இருந்தது எங்களுக்கு. ஏதாவது ஒன்று செய்யணும் பண்ணணும்னு பண்ணிட்டு மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்புன்னு சொல்கிற மாதிரி அந்த தீர்ப்பு பொய்யாகக்கூடாதுன்ற எண்ணத்தில் நான் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஆளுநர் வந்து விஜய் சார் தான் வந்து ஆட்சி அமைப்பை கூப்பிடணும், தனிப்பெரும்பான்மை அவர் தான் இருக்குது, வேறு எந்த கட்சியும் கூப்பிடக்கூடாதுன்னு ஸ்டேவும் கேட்டுருக்கோம். சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணிட்டோம். டைரி நம்பர் வந்திருக்கு. நாளைக்கு நம்பர் ஆகிடும். அர்ஜென்ட் பெட்டிஷனும் ஃபைல் பண்ணியிருக்கோம். நாளைக்கு நம்பர் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு மத்தியானமாக ஹியரிங்கும் இல்லை மண்டே அன்னைக்கு ஹியரிங் வர மாதிரி மென்ஷன் பண்ணி கொண்டு வர மாதிரி பார்த்துருக்கோம் சுப்ரீம் கோர்ட்டில். அதான் வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு நல்லபடியாக நடக்கணும். அதுக்கு முன்னாடி ஆட்சி அமைஞ்சாச்சுன்னா இன்னும் நல்லதாக. என்னுடைய எண்ணம் வந்து விஜய் தான் ஆட்சி அமைக்கணும், மக்கள் எண்ணங்கள் வந்து நிறைவேறணுன்ற ஒரு குறிக்கோளோட நாங்கள் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கோம். இப்போ எந்த நோக்கத்துக்காக நீங்கள் இப்போ ஃபைல் பண்ணியிருக்கீங்க? அதாவது டிலே ஆகிறதுனாலயா இல்லை வேறு ஏதோ ரீசன்ஸ் இருக்குங்களா? இது வந்து ஆளுநருடைய வந்து ப்ரெஸ் ரிலீஸ் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து சுப்ரீம் கோர்ட் டெசிஷன்ஸ் இருக்குது. பொம்மை கேஸ்லேருந்து ஆரம்பித்து ஒரு 5-6 கேஸ் இருக்குது. கர்நாடகா, ஆந்திரா, அந்த கேஸுக்கெல்லாம் மேலே வந்து இது மாதிரி நிராகரிக்கக்கூடாது, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிடணும், ஃப்ளோரில் தான் அசம்பிளியில் தான் வந்து நீங்கள் வந்து பெரும்பான்மை நிரூபிக்கணும் தவிர லெட்டர் கொடுக்கவே நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் இருக்குது. 1980களிலேயே சர்க்காரியாவுடைய கமிஷன் ஆர்டர் இருக்குது, பரிந்துரையாக இருக்குது. இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான் கூப்பிடணும்னு இருக்குது. அந்த அடிப்படையில் கவர்னர் கூப்பிடாததால எங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருந்தது. சட்டத்தை நிலைநாட்டணும், சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்புகளுக்கெல்லாம் பாதகமாக போகிற மாதிரி இருந்தது. சட்டத்தை நிலைநாட்டணும்னு எழிலரசி அவங்க வந்து தவேகாவுடைய அடிப்படை உறுப்பினர், அவங்க மூலமாக நாங்கள் வந்து பப்ளிக் நோட்டிஃபிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். எதுவும் நடக்கலை அப்படின்னா இந்த கவர்னருடைய டிசிஷன் வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கணும். நல்லபடியாக ஆட்சி அமைச்சாச்சுன்னா இன்வைட் பண்ணோம்னா இட் வில் பிகம் இன்ஃபெக்சுவஸ். இருந்தாலும் நம்ம எடுக்க வேண்டிய முடிவை நம்ம எடுக்கணும்னு நம்ம பார்ப்போம்.